வீட்டுக்குள்ள நடந்தத உங்களுக்கு யாரு தெரியப்படுத்தினாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? யாரு? கனகதுர்கா அம்மன். கனகதுர்கா அம்மனா? ஆமா, அந்த தாய் தான் உங்க மனசுக்குள்ள வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்திருக்கா. ஏய், என்ன காமெடி பண்றியா? காமெடி எல்லாம் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். அந்த கனகதுர்கா அம்மன் தான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அம்மன் இந்த மாதிரி நான் பிரச்சனையில மாட்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்யும். என்னது? அம்மன் வந்து உதவி செஞ்சுச்சா? துர்கா, எனக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கு. ஆனா உன்ன மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இல்ல. நீ சொல்றத பார்த்தா அந்த அம்மன் ஏதோ உன் சொந்தக்காரி மாதிரியும் உன் கூடவே வந்து இருந்த மாதிரில பேசுற. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கனகதுர்கா அம்மன் என் சொந்தக்காரி தான். அவ என் கூட தான் இருக்கா, என் கூடவே தான் இருப்பா. சரி சரி, உன் நம்பிக்கை பழிக்கட்டும். சின்னையா, நம்ம கூட வீட்டுல கனகாவா இருந்ததும் கனகதுர்கா அம்மன் தான். ஆனா அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஏ துர்கா, என்ன திடீர்னு அமைதியாயிட்ட? ஒண்ணும் இல்ல சின்னையா, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க கோவத்துல ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டீங்க. நான் கனகதுர்கா அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அது அந்த அம்மனுக்கு நிச்சயம் கேட்டிருக்கும். அதான் அந்த அம்மனே வந்து உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை தெரியப்படுத்திருக்கு. சரி, நீ சொல்றது உண்மைன்னே வச்சுக்கோயேன்.